வேலம்மா திருவையேற்றி நாராயணோட அருளாலே அழகு பிள்ளை ஆண் குழந்தை அழகுடனே பிறந்துதையா வேலம்மாள் வெண்கொடியா அழகு பிள்ளை ஆண் குழந்தை முத்து போல ஜொலிக்குதையா வேலம்மாள் வெண்கொடியா வேலம்மாள் வெண்கொடியா அழகுடனே யாது செய்வார் அப்படி பூண்ட நோப்பதிலே சரி பொன்னப்பன் ஹடருக்கும் வேலையம்மாள் வெண்கொடியானவளுக்கும் வைரம்மாள் பெண்கொடிக்கும் நிம்பெருமாள் நாராயணுடைய அருளாலை நாராயணமூர்த்தியினுடைய அருள் நாமத்தால அழகான ஆண் குழந்தை வந்து பிறந்தது. அழகான ஆண் குழந்தை தெய்வீக அம்சத்திலே சம்பூர்ண தேவனே வந்து இங்க பிள்ளையா பிறந்திருக்காரு. அப்படி அழகு பிள்ளை பிறந்த பொழுது சரி அதாவது என்ன பிள்ளை பிறந்ததுன்னு சொன்னா சரி கண்டிப்பா தாலாட்டு படிக்கணும்ல பாட்டி. ஆமா தாலாட்டணும்ல அந்த காலத்துல எல்லாம் சரி பாட்டி தாலாட்டு படிச்சவன்னு சொன்னா என்ன ஆகும் பக்கத்து வீடு தாத்தா குரட்டை போட்டு உறங்குவாராம். ஏன் பாட்டி தாலாட்டு படிச்சா பக்கத்து வீட்டு தாத்தாக்கு தாலாட்டு படுத்தாரு பாட்டியோட பாட்டு அப்படி இருக்குமா சுண்டி இழுக்கு. ஆமா சரி தாலாட்டு அவள மகிமையா பாடி இருக்கா ராகமா படிச்சிருக்கா காம்போதி ராகத்துல சரி கலவி தாலாட்டு அப்படி இருக்கும். அப்படி இந்த வேலம்மாள் வெண்கொடியானவா அழகு பிள்ளை ஆண் குழந்தையை எடுத்துக்கொண்டே எப்படி தாலாட்டு பாடுகிறார் தெரியுமா? எப்படி அம்மா ஆரி ரீரோ ஐயா ராரோ ஐயா ராரோ ரீரோ ஐயா ராரோ சிவ சிவ ராரோ யாதன்ன நன்னே ஐயா தானானே ஐயா தானானே தானானே ஐயராரோ ஐயா பார்க்கடலில் ஐயா பள்ளி கொண்ட ஐயா பள்ளி கொண்ட பச்சை மாலே ஐயா வாரும் ஐயோ சிவ சிவ தானானே எல்லாமே தானானே ஐயா துளசி மணி ஐயா மார்பழகா ஐயா மார்பழகா தூயவரே ஐயா வாரும் ஐயோ சிவ சிவ தானானே ஐயா பொண்ணு லிங்கம் ஐயா பொருள் லிங்கம் ஐயா பொருள் லிங்கம் பூலோகத்தை அவராண்டலிங்கோ ஐயா துளசி மணி ஐயா மார்பழகா ஐயா மார்பழகா தூயவரே ஐயா வாரும் ஐயோ சிவ சிவ தானானே ஐயா சங்கு சக்கர ஐயா பேரழகா ஐயா பேரழகா ஐயா அச்சுதரே ஐயா வாரும் ஐயோ தானானே
தொட்ட நாமோ ஐயா 27 ஐயா 27 ஐயா தொட்ட நாமோ நீர 96 அலைகடலில் ஐயா வள்ளி கொண்ட ஐயா வள்ளி கொண்ட ஐயா அச்சுதரே ஐயா வாரும் ஐயோ சிவசிவராரோ ஐயா முத்து நல்ல ஐயா குடை பிடித்து ஐயா குடை பிடித்து ஐயா முகில் வண்ணே ஐயா வாரும் ஐயோ சிவசிவதானே ஐயா ஹரி ஹீரோ ஐயா ராரோ ஐயா ராரோ ஐயா ராரி ஹீரோ ஐயா ராரோ அப்படி இந்த நல்ல வேளையிலே சரி அரியப்புறத்தை சார்ந்த ஆமா வெற்றிக்குமார் வரம்பர் அப்படி வேளம்மாள் திருவையற்றிலை ஆமா எம்பெருமாள் நாராயணனுடைய அருளாலை அருள் நாமத்தால அழகான ஆண் குழந்தை வந்து பிறந்தது அழகான ஆம்பளை பிள்ளை வந்து கிடைச்சிருக்கு அதாவது என்ன தல நாள்ல ஆம்பளை பிள்ளை கிடைச்சா சொல்லையா வேணும் சில பேர் பொம்பளை பிள்ளைக்கு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை கிடைக்கும் ஆம்பளை பிள்ளைக்கு ஆசைப்படுறவங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கும் சரி நானும் ஆம்பளை பையனுக்கு தான் ஆசைப்பட்டேன் அப்புறம் என்ன குழந்தை கிடைச்சது முதல்ல பொம்பளை பிள்ளை கொடுத்து வச்ச மாராசே ரெண்டாவது பொம்பளை பிள்ளை மூணாவது எங்க மாமா பெண்ணை கொடுத்தவர் சும்மா இருக்க வேண்டியதானே என்ன சொன்னாரு அவர் நல்ல ரோட்டு வேலை பார்க்காரு கவர்மெண்ட் மேல மார்மோனே ஒண்ணு பாருங்க அப்படின்னாரு சரி கடைசியில மூணாவது பொட்ட பிள்ளை பரவாயில்லையே நான் வந்து உட்கார்ந்துருக்கா மூணாவது பொண்ணுன்னா முத்தமெல்லாம் பொண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல சொல்லுங்க மாமா எங்க முத்தமெல்லாம் பொண்ணு ஆமா நாலாவது ட்ரை பண்ண வேண்டியதானே ஆம்பளை பிள்ளைக்கு அப்படின்னு எங்க மாமா சொன்னாரு நான் தான் வேண்டான்னுட்டேன் உங்களுக்கு விவரம் தெரியல பெரிய ஆளுங்க சும்மா இருக்காத வாயை வச்சுட்டு சொல்லிட்டு அவங்க போய் சேர்ந்துருவாங்க அள்ளி சமக்கிறது கடைசி இருக்கு யாரு அப்படி சொல்லாதீங்க அவர் சொத்து எவ்வளவு வச்சிருக்காரு என்னத்தை வச்சிருந்தாரு அவர் போயிட்டாரு இப்ப நல்லா பாத்துக்கிட்டு இருக்கேன் ரோட்டு வேலை பாக்காருன்னா சும்மாயா பாப்பாரு அதானே வித்து எல்லாத்தையும் வாயில போட்டாச்சு போட்டதுக்கு அப்புறம் என்னதை வச்சுட்டு போனாராம் அதானே வித்தைக்கு அப்புறம் என்ன இருக்கும் அது இதே கல்வியாக்கு நாளைக்கு நீங்க கேப்பீங்களா நீ எனக்கு என்னப்பா வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்ல பிள்ளைகளே அதுக்குதான் அவருக்கு தாத்தா உதாரணமா சொல்லுதேன் அதாவது மாமா இவர் சொல்லுதாரு ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு சொல்லி எந்த பிள்ளையுமே நமக்கு கடைசி காலத்துல சாப்பாடு தருமான்னா தராது மாமா ஆம்பளை பிள்ளையும் தராது பொம்பளை பிள்ளையும் தராது ஆமா ஏமா அம்மாவுக்கு சரி பேங்க்ல கொஞ்சம் அக்கௌண்ட் பேங்க் பேலன்ஸ் நிறைய இருந்துன்னு வை சரி பொட்ட பிள்ளை இருக்கு தெரியுமா ஆமா வாரத்துல 2 நாள் வருவா கழுத்துல குடக்க சங்கிலி அம்மா போட்டிருக்காளா இல்ல அண்ணன் கடத்தி அடவு வச்சுட்டானா அப்படின்னு வாரத்துல 2 தடவை வந்து பாத்துட்டு போவா சரி நல்ல வாரத்துல 2 நாள் வருவா ஏமா எல்லாம் யாரையும் அண்ணன் கேட்காமனு குடுத்துறாதம்மா ரூபாய்களை கேப்பான் குடுத்துறாத அப்படின்னு 2 நாளைக்கு சாப்பாடு பொங்குற மாதிரி பொங்கி கொடுத்துட்டு 2 நாள் பாத்துட்டு போயிருவா சரி எப்ப பண்டங்கள்லாம் நல்ல நிறைச்செல்லாம் வரும் இதே அம்மா ஒண்ணும் இல்லாம வெறுமே சும்மா இருந்தான்னு வை சரி 2 மாசத்துக்கு ஒரு தடவை வருவா ஆமா ஒரு தடவை வந்துட்டு வந்து என்ன செய்வா தெரியுமா என்ன செய்வா ஒரு பண்டை வாங்கிட்டு வருவா பாரு சரி ஒரு காக்கல காரச்சோ வாங்கிட்டு வருவா அடிக்க முடியாத காரச்சவி காக்கல வாங்கிட்டு வந்து தலைமாட்டுல போட்டு சரி ஏமா இப்ப என் புள்ள குழந்தை பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துருவான் சரி நான் கூப்பிட போயிட்டு வாமா நம்ம பாத்துக்கோ சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிருவா சரி அந்த காரச்சவை அடுத்தாக்கல வரந்தட்டி அது அங்கனே தான் கிடக்கும் அதுல தானே எறும்பு வச்சிட்டு கிடக்கும் அது எப்படி திங்க முடியும் பாட்டியால அதை கடிக்க முடியுமா கொண்டாட முடியுமா அதனால வந்து நம்மள பேணி நம்ம தான் இருந்துக்கிடணும் ஆமா ஆம்பளை பிள்ளை காப்பாத்துமானா காப்பாத்தாது ஒரு பிள்ளையும் காத்தாது பொம்பளை பிள்ளை காப்பாத்துமானா காப்பாத்தாது வரவே ஆனா நான் காப்பாத்துவேன் அவன் பிள்ளைய காப்பாத்துவான் அவன் பொண்டாட்டிய காப்பாத்துவான் ஆமா நம்மள காப்பாத்த மாட்டான் மாமியார வேணா காப்பாத்துவானே தவிர பெத்த அம்மாள காப்பாத்த மாட்டான் உண்மைதான்
ஆமா பெத்தவ ஒரு மாத்திரை வாங்கிட்டு ஒரு என்ன ஊசி போட்டு வாடான்னா 5 ரூபாய்க்கு கடையிலேயே ஒரு மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு பேசாம ஏமா இரு நான் போறமிட்டு போயிருவான். இதே மாமியாளுக்கு உடம்பு சரியில்லைன்னா பைக்கில பெரத்தால தூக்கி வச்சுக்கிட்டு சரி அங்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் அங்க ஊசிய போட்டு குளுக்கோஸ் ஏத்தி கையோட உட்கார்ந்து பின்னால வச்சு வீட்டுல விட்டது நலமாக்கி விட்டுட்டு வருவான். ஏன் இங்க பெத்த தாய் லொக்கு 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 லொக்குன்னு போஞ்சுக்கிட்டு கிடக்கும். பொண்ணை கொடுத்த மாமியா கண்ணை கொடுத்த தெய்வமா, அதனால வந்து தெய்வமா வணக்கதான். கூட கொழுந்தியாவே இருந்தா அதுக்கு மேல கவனிப்பா இருக்கும். அதான் கொழுந்தியா இருந்தா அடிக்கடி விருந்துக்கு போவாங்க. பிறவி கூப்பிடுங்க நான் விருந்துக்கே போகல, கொழுந்தியா கிடையாது. அப்படி பாத்துருக்கீங்க முடிச்சிருக்கிய உங்க தலையெழுத்து. இப்பெல்லாம் கொழுந்தியா இருக்க வீட்டுலதான் பெண் எடுக்காங்க. ஆமா அப்படி இருக்கு நிலைமை. அப்போ இந்த வேலம்மாள் நிறுவீச்சிலே அழகான ஆண் குழந்தை வந்து பிறந்தது. அதாவது ராசா விட்டு கண்ணுக்குட்டி. ஆமா ராசா விட்டு கண்ணுக்குட்டினா ஏமா ராசா விட்டு கண்ணுக்குட்டினா எந்த வீட்டுக்குனாலும் போய் துள்ளி விளையாட்டு ஓடியாரும். இதே ஒண்ணுக்கு இல்லாத கள்ளிக்குட்டி அங்க போச்சுட்டு வை மாடுங்க வந்துகிட்டே இருக்கு புடிச்சு ஒழுங்கா கட்டி போடு அப்படின்னு சட்டைக்கு போய் நிப்பாங்க. இதே கொஞ்சம் வசதியான வீட்டு கண்ணுக்குட்டி போச்சுட்டு வைங்க மாடு கிடையாது ரோட்ல அங்கிட்டு லாந்தில புடிச்சு கட்டி போடுங்க அங்கிட்டு போகுதுலா அப்படின்னு சொல்லி அன்பா சொல்லுவாங்க. ஆமா ராசா விட்டு கண்ணுக்குட்டி துள்ளி விளையாடுமா. அப்படி வேலம்மாள் பெண்குடியானவா அந்த பிறந்த ஆண் குழந்தையை தங்க தொட்டில்ல வச்சு தாலாட்டு பாடுகிறார். ராசா விட்டு புள்ளன்னா தங்க தொட்டிலு. ஆமா நம்மள மாதிரி ஏழை விட்டு போட்டல ரேஷன் கடை தொட்டிலு. மாமா ரேஷன் கடை சேலைன்னு லேசா சொல்லப்படாது. ஏமா ரேஷன் கடை சேலையில தூங்கணும்னு சொன்னா தூக்கம் அப்படி வருமா. அப்படிதான் உங்க 2 நாளைக்கு எந்திக்கே தோணாது ரேஷன் கடை சேலையில. அம்மா அப்ப அந்த சேலைக்கு அவ்வளவு மவுசு இருக்கும்மா. ஆமா சரி தூங்கி பாத்திருக்கீங்களா மாமா? நான் ரேஷன் கடை வேட்டியில படுத்திருக்கேம்மா. அது என்ன ரேஷன் கடை வேட்டியில எப்படி தூங்க முடியும்? ஆமா வேட்டி எங்களுக்கு ஆம்பளைக்கு வேட்டி தானே கொடுக்காங்க. ஓ அப்படியா? வரவே நாங்கெல்லாம் சேலையில தான் தூங்கி இருக்கோம். அப்போ அந்த காலத்து பெண்கள்லாம் தாலாட்டு பாட்டு அப்படி படிப்பாங்க. தாலாட்டு பாட்டு பாடினாங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் கேட்கறதுக்கே அவ்வளவு ஒரு அழகா இருக்கும். ஆமா சில பேர் தாலாட்டுனா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். சில பேர் தாலாட்டுனாங்க நாங்க கேட்டுக்கிட்டே தான் நிக்க முடியும். வீட்டுக்குள்ள வர முடியாதுல. பாலாட்டுவா தாலாட்டுமா. ஆமா இந்த காலத்து பெண்களுக்கு பிறந்த வீட்டையும் புகுந்த வீட்டையும் பெருமைப்படுத்தி தாலாட்டுவா தெரியுமா? அப்படியா மாமா? நம்ம பெண்கள் தாலாட்டுல அவ்வளவு ஒரு மகிமை இருக்குமா. சரி ஆமா எப்படி தாலாட்டுவா தெரியுமா? எப்படி மாமா? அன்னைக்கு பக்கத்து வீட்டுல ஒரு பொம்பளை தாலாட்டுதான். எப்படி ஆட்டினா தெரியுமா? எப்படி மாமா? மண்ணுந்தா நல்ல மண்ணு எனக்கு வாச்ச மன்னவரும் நல்லவரு அந்த மன்னவரை பெற்றெடுத்த மனக்குரங்கே தொந்தரவு. மலக்குரங்குன்னா அம்மா மாமியா மலக்குரங்கு புருஷனை பெத்தவா. பூமி இந்த நல்ல பூமி எனக்கு வாச்ச புண்ணியரும் நல்லவரு அந்த புண்ணியரு உடன் பிறந்த துணக்குரங்கே தொந்தரவு. துணக்குரங்குன்னா புருஷன் கொழுந்தியா. ஆமா நாத்தனார் அவளுடைய நாத்தனாரு. ஓ நாத்தனார மாமியாலே நாத்தனாரையும் அப்படி சொல்லி தாலாட்டினானா சரி எந்த புருஷனுக்கு மாமியாருக்கு பிடிக்குமா? பிடிக்காது. இப்படி தாலாட்டிக்கிட்டு இருக்காப்போ. சரி அது நீங்க சொல்றது உங்க வயசுல இருக்க பொம்பளையால படிப்பாங்க. ஆமா இப்போ 2K கிட்ஸ் எல்லாம் எப்படி தெரியுமா? அவ அப்படி தாலாட்டணும்னு அம்மாவையும் நம்ம தங்கச்சி திட்டுதா அப்படி அவளை வீட்டுக்குள்ள போய் சொல்லிட்டு அந்த ஐயா தாலாட்டுதாரு பாரு. எப்படி ஐயா அடிச்சாரோ அல்லிப்பூ தண்டாலே மாமே அடிச்சாரோ மல்லிகைப்பூ செண்டாலே அவனை யாரும் அடிக்கவில்லை தானா அழுகுறான் ஒரு தம்பி தோணை வேணும்னு அந்த மனுஷன் தாலாட்டுதாரு. தம்பி வேணும்னு அழுதுதான். தம்பி துணை வேணும்னு அழுதுதானா ஐயா? அந்த மனுஷன் தாலாட்டுதாரு. அப்படி அடி போட்டுதாரு இடத்துல சண்டை சமராஜி ஆகி போச்சு. சரி பரவே அப்ப இந்த காலத்து பெண்கள் எல்லாம் எப்படி தாலாட்டு படிப்பாங்க தெரியுமா? இந்த காலத்துல தாலாட்டு தெரியுதோ? ஆமா யாருக்கு? பெண்களுக்கு தான். எப்படி ஆட்டுதாங்க? மாமே அடிச்சாலோ மல்லிகைப்பூ செண்டாலே மாமே அடிச்சாலோ மல்லிகைப்பூ செண்டாலே மன்னவனி அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா மன்னவனி அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா ராரோ ரரி ரரி ராரோ ராரோ ரரி ரரி ராரோ தூங்கு
செத்தே அடிச்சாலோ செண்பக பூ செண்டாலே செத்தே அடிச்சாலோ செண்பக பூ செண்டாலே மன்னவனை அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா மன்னவனை அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா ராரோ ராரி ரரி ராரோ ராரோ ராரி ரரி ராரோ தூக்கம் வருதா அப்படியே சொக்குதோ ஆமா ராரோ பாட்டி அடிச்சாலோ பாலூட்டு சங்காலே பாட்டி அடிச்சாலோ பாலூட்டு சங்காலே மன்னவனை அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா மன்னவனை அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா ராரோ ரரி ரரி ராரோ ஏ ராரோ ரரி ரரி ராரோ அம்மா நல்லா தூங்கு இந்த காலத்து பெண்கள்லாம் இப்படிதான் தாலாட்டு படிப்பாங்க எப்படியா படிப்பாங்க இப்ப அக்காட்ட கேளுங்க அக்கா கரெக்டா சொல்லுவோம் இந்த தாலாட்டு நீங்களா படிப்பீங்க படிக்க மாட்டாவ பிள்ளை தொட்டில கிடந்து தூங்கும் செல்ல எடுப்பாங்க யூடியூப்ல அடிப்பாங்க தாலாட்டு பாட்டு சரி அப்படின்னு அடிச்சா போதும் பாட்டு இந்த பாட்டு தான் வரும் பாட்டு இந்த பாட்டு தான் பிள்ளை தொட்டில கிடந்து தூங்கும் சரி இந்த அம்மா பாட்டை போட்டு தொட்டில கிளோடி வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கும் ஓ அது பாட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம் பிள்ளை அது பாட்டு கேட்டுட்டு உறங்கும் அன்னைக்கு செல்லுல பாட்டு கேட்க வந்தேன் பிற வளர வளர செல்லோட தான் லைனா அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் போது செல்லுல கேக்கு பிள்ளை அப்படியா அதுக்கு தான் மாமா மாமியாவை கூட வச்சுக்கிடணும் எதுக்கு மாமா இப்படி உள்ள நேரத்துல சரி எல்லாம் அத்தைகிட்ட போட்டுட்டு நம்ம மட்டும் வேலை பார்க்கலாம் பக்குவமா பாத்துக்கிடுவா ஆமா அந்த பிள்ளையோட கவலையே இருக்காது சரி மாமா மாமியால பக்கத்துல வச்சுக்கிடுவாங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அடியா ஏன் தெரியுமா எதுக்கு மாமா வீட்டுல வேலை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல அதாவது மாமா இந்த காலத்துல என்ன பெண்காரர்கள்லாம் முன்ன காலத்துல எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுல கேட்பாங்க ஐயா ஏன் மாப்பிள்ளைக்கு ஒரு வேலை இருக்கா சரி சொந்தமா வேலை பார்க்காரா ஆமா சொந்தமா ஒரு வீடு இருக்கா கடன் எதுவும் இல்லையே இல்ல அப்படின்னு சொல்லி கேட்பாரு சரி இது அந்த காலத்து பெண்கள் சரி இந்த காலத்து பெண்கள் எப்படி கேட்பாங்க தெரியுமா எப்படி கேட்பாங்க ஐயா என்ன ஏன் வீட்டுல போர் போட்டிருக்கா போர் போட்டிருக்கா ஆனா தண்ணி இல்ல தண்ணி வரணும் அப்ப டைவர்ஸ்லி ஐயோ அப்ப இன்னொரு போர் போடுவோம் சரி போர் போட்டிருக்கா எல்லாம் கேட்டு வச்சுக்கணும் அட்டாச் பாத்ரூம் இருக்கா இருக்கு கடன் எதுவும் இல்லையே பெட்ரூம் உள்ளே பாத்ரூம் இருக்கு அதானே வேணும் வீடு லோன் போடணும்னு நினைச்சோம் போட்டேன்னா அவ்வளவுதான் போடல மாமியார் இருக்கப்படாது மாமியார்லாம் இறந்து ரொம்ப நாள் ஆயிட்டு மாமனார்லாம் இருக்கப்படாது அப்பாவும் இல்ல நாத்தனாரு கண்ணுல எட்டு பற்றக்கூடாது அதுவும் இல்ல அண்ணி கண்ணு முன்னே நின்றப்படாது சரி யாரும் இல்லையா இல்ல ஒரு ஆளு இல்ல குழந்தை எதுவும் இல்லையே இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுதான் இந்த காலத்துல பெண்கள் எல்லாம் திருமணம் முடிக்காங்க சரி அவர் இல்ல இவர் இல்ல மாப்பிள்ளையாவது இருக்கலாமா எப்படி மாப்பிள்ளை இருக்கலாம் கேக்கமா மாப்பிள்ளை ஒதுங்க வச்சுட்டு போய் உட்காரவா மாமியார் வேண்டாமா மாமனார் வேண்டாமா நாத்தனார் வேண்டாமா அண்ணி வேண்டாமா புருஷன் மட்டும் என்ன மேல இருந்து குதிச்சாராக்கும் அப்படி கேட்கலாமாமா அனாதாசிரமத்துல போய் தான் மாப்பிள்ளை தேடணும் உண்மைதானே இந்த காலத்து பெண்கள்லாம் அப்படி கேட்காங்கல்ல சரி அப்படி இந்த வேலம்மாள் திருவீச்சிலே அழகான ஆண் குழந்தை வந்து பிறந்தது அப்படி தங்க தொட்டில வச்சு தாலாட்டு பாடி அதாவது பிள்ளை பிறந்தாச்சு சரி பிள்ளைக்கு பேர் கொடுக்கணும்ல பிள்ளைக்கு என்ன பேர் கொடுக்கலாம்னு ஆடியன்ஸ்ல என்ன கேட்டு பாரு என்ன பேர் கொடுத்திருப்பாங்க நறுக்குன்னு ஒரு பேர் சொல்லுங்க பாப்போம் இவரை முதல்ல பின்ன தள்ளி உட்கார சொல்லணும் மொத்தத்தையும் அகில திரண்ட கரைச்சு குடிச்சிருக்காரு ஐயா இல்ல சும்மாவா சரி டான்னு பதில் வந்துரும் ஆமா எல்லாம் தெரிஞ்சவங்க பக்கத்துல கொஞ்சம் உட்கார்ந்து கொஞ்சம் எச்சரிக்கையா தான் உட்காரணும் யோசிச்சு தான் பேசணும் யோசிச்சு தான் வார்த்தையை விடணும் சரி அப்படி விட்டோம் மாட்டிக்கிடுவோம் ஆமா யாரையும் குறைச்சி எடை போட்டு பேசக்கூடாது நமக்கு தான் எல்லாம் தெரியுமே சரி சரிதானே அதை பத்தி அவங்களுக்கு தெரியுங்களா தெரியணும்ல ஆமா தெரியாம தான் இருக்கப்படாது தெரியணும்ல
அப்போ சரி இந்த வேலம்மாளுக்கும் பொன்னப்ப நாடனுக்கும் பிறந்த திருக்குழந்தையை பேர் நாமத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சரி முடிசூட்டும் பெருமாள் என்று பேர் நாமத்தை கொடுத்தார்கள். முடிசூடும் பெருமாள் என்று பேர் கொடுத்தாங்க. அப்படி பேர் கொடுத்து முடிசூட்டு பெருமாளை எப்படி வளர்த்து வருகிறார்கள் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா? பாரி மெல்ல தான் எடுத்து தான் எடுத்து அவளது கண்ணோ முத்தமிட்டாய் தான் எடுத்து வாரி மெல்ல தான் எடுத்து அவளது கண்ணோ முத்தமிட்டாய் ஏந்தி மெல்ல தான் எடுத்து இடது கண்ணோ முத்தமிட்டாய் தோளிலே தொட்டில் வேட்டி துடையாதிலே நடைவேலைக்கு நாலு ஒரு வேணியோமா நாலு ஒரு வேணியோமா பொழுது ஒரு வண்ணமோ அப்படி வேலம்மாள் வெண்கொடியானவா சரி அதாவது முடிசூடு பெருமாளை வாரி மெல்ல தான் எடுத்தால் வலது கண்ணம் முத்தமிட்டார். பிள்ளை இல்லாதவர்களுக்கு ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுத்தா கொண்டாட்டமா இருக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைச்சா சந்தோஷமா தானே இருக்கும். இதே இது சரி 10ஓட 11 பிறந்தோன்னு சொன்னா 10 பைசாக்கு மதிப்பு இருக்காது. 10 பைசா கூட மதிப்பு கிடையாது. முத பிள்ளைக்கு வளகாப்பு என்ன பண்டம் என்ன பலகாரம் என்ன சுத்தி சுத்தி பண்டமா கிடக்கும் திங்க முடியாது. முத பிள்ளைக்கு அடுத்தால மாசமா இருக்குன்னு சொன்னோம்னு சொன்னா கண்டுக்கிடவே மாட்டாங்க. அவளே ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதுதான், அவளே ஆட்டோ பிடிச்சு வர வேண்டியதுதான். நடக்கலையா? இப்ப இவர் என்னையத்தான் சொல்லுதாரு நினைக்கிறேன். கடைசி புள்ள உனக்கு ஒண்ணும் கிடைக்காது. தலைநாளையில எல்லாம் வாங்கி கொண்டு போடுவாங்க. ஆனா தலைநாளையில ரொம்ப பண்டம்லாம் சாப்பிடப்படாது. நான் ஒண்ணு வாங்காம இடத்த விட்டு போக கடைசி புள்ள உனக்கு ஐயா வைகுண்ட சாமியே இருக்காரு. எங்க அப்பா வைகுண்ட சாமியே உன் கூட இருக்கும்போது என்ன இருக்கு? உன் மேலே இருக்காரு. அவரை தவிர வேற என்ன வேணும்? அவரோட என்ன வேணும் நமக்கு? கடைசி பிள்ளைக்கு உனக்கு வைகுண்ட சாமியே உனக்கு போ. எனக்கு அவரே போதும். எத்தனை கோடி ரூபாய் சொத்து ஐயா திருநாமமே இருக்கு உனக்கு. பனையடி அன்புப்பதியே இருக்கு உனக்கு. கோயில வந்து நாமத்தை போட்டு விட்டாரு. ஆமா அவரோட சொத்து என்ன இருக்கு? ஆமா எத்தனை பேர் வந்தாலும் சரி மூத்தவளுக்கு மாப்பிள்ளை வந்தது. சரி ஐயாட்ட வந்தாங்க. அப்படி இப்படின்னு கேட்டாங்களா? கேட்க முடியலையே. முடியாது. ரெண்டாவது பிள்ளைக்கு வந்தாங்க. ஏதாவது கேட்க முடிஞ்சுதா? பொண்ணு மட்டும் கொடுங்க. அவங்களுக்கே அப்படின்னா ஐயா அவன் கூடயே இருக்கும்போது உனக்கு என்ன ஆகும்? பாத்துக்கோம்மா, அங்கேயாவது ஓரளவுக்கு பேருக்கு இதுல இருந்து தெரிஞ்சுக்கோ. அவ்வளவுதான், அதை பத்தி பரவாயில்ல. ஒரு சொட்டு மண்ணு கூட கிடைக்காது போலிய. ஐயாவை பத்தி தெரிஞ்சவங்க அதை புரிஞ்சு வருவாங்க. தெரியாதவங்களை பேசலையே நம்ம. என்னையா அப்படிப்பட்ட மாப்பிள்ளை உனக்கு தேடி வருவாராம். பொண்ணு வேண்டாம், பொண்ணை மட்டும் கொடுங்க. ஏமா நீங்க டெய்லி நல்லா சம்பாதிக்கலாமா? சரிதான் சொல்லுவாரு உங்க அப்பா. சரி சோமாயிரு. அப்படி முடிச்சோடு பெருமாளை வாரி மெல்ல தான் எடுத்து வலது கண்ணம் முத்தமிட்டார்கள். சரி ஏந்தி மெல்ல தான் எடுத்து இடது கண்ணம் முத்தமிட்டார்கள். தோளிலே தொட்டில் கட்டி துடையத்திலே நடைபெளைக்கி தோளில தொட்டில்னு சொன்னா சரி அந்த காலத்துல எல்லாம் பாட்டிட்ட கேட்டா தெரியும். என்ன பாட்டிலாம் பிள்ளைகள தோல்ல போட்டான்னு சொன்னா வயக்காட்டுக்கு போகும்போது தோல்ல போட்டு தான் போவாங்க. அந்த ஆளு பிள்ளை அது பாட்டு அழாம உட்காந்து உறங்கும். அது பாட்டை தூங்கும், களை பறிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த காலத்துல அது பேஷனா மாறி போச்சு. என்ன பேஷனா மாறிட்டு? ஏமா இந்த காலத்துலயும் தோல்ல தொட்டில் கட்டுதாங்க. எப்படி மாமா? திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாரு. என்ன தென்காசி பஸ் ஸ்டாண்ட்ல பாரு. தோல்ல தொட்டில் கட்டி போட்டுக்கிட்டு வியாபாரத்தை பார்த்தேன்னா அப்படி ஓடி ஓடி வியாபாரம் வைப்பாங்க. அந்த பிள்ளைலாம் அந்த பாட்டு இருக்கத்தானே செய்தி. மண்ணில உருண்டு பிறண்டு விளையாண்டு சாக்கடைகளை படுத்து தூங்குது. அந்த பிள்ளைக்கு நோய் நோக்காடு கிடையாது. கிட்டத்திலே போவாது நோய். அவங்க என்னைக்காவது ஆஸ்பத்திரியில மருந்து ஊசி வாங்கியிருக்காங்களா? ஆஸ்பத்திரி பக்கத்துல தான் இருக்காங்க. ஆனா அங்க போக மாட்டாங்க. நீங்க பொத்தி விளைக்கல ஒரே ஆஸ்பத்திரி தானே விளைக்கீங்க. ஊசி போட்ட சரித்திரமே இருக்காது. பிள்ளை உண்டான நாள்ல இருந்து பிள்ளை பிறந்து வளர்க்க தண்ணிக்கு ஆஸ்பத்திரி தான். அப்பா லேசும் வாங்கி ஒரு தும்மல் பற்றப்படாது ஆஸ்பத்திரி தான். நடந்து எங்களை மாதிரி ஒரு 10-40 வயசு வரைக்கும் அது ஒரு விதமான ஒரு ஊசி மாத்திரையோட ஓடும். சரி அதுக்கப்புறம் பார்த்தானா சாப்பிடுறதுக்கு ஒரு ஊசி, பசிக்கிறதுக்கு அது செமிக்கிறதுக்கு ஒரு ஊசி ஊசி எல்லாம் கிடையாது. மாத்திரை. ஆமா, சாப்பாட்டுக்கு முன்னு சாப்பாட்டுக்கு பின்னு, சாவுக்கு முன்னு சாவு. அப்படியா? சாப்பாடுன்னு முழுசி எழுத மாட்டாங்க. சாவுக்கு முன்னு
சாவுக்கு பின்பு ஒரே எழுத்துல ஓ முடிச்சிருவாங்க. அந்த காலத்துல சாப்பிட்டு முடிச்ச உடனே வெத்தலை பாக்கு போட்டாங்க. அந்த காலத்துல அதைத்தானே சொல்ல வரேன். சரி. அந்த காலத்துல சாப்பிட்டு முடிஞ்ச உடனே பாட்டி ரெடியா வெத்தலையை தடவி பக்குவமா சுண்ணாம்பு எடுத்து சாப்பிட்டு முடிஞ்ச உடனே குடுக்கறதுக்கு ரெடியா இருப்பா. சரி. இப்ப மாத்திரை ரெடியா எடுத்து வச்சிருக்கா. ஓ சாப்பிட்டு முடிச்ச உடனே. சரி. நாங்க இந்த சுகர் மாத்திரையை போடுங்க. நாங்க பிரஷர் மாத்திரை போடுங்க. உங்களுக்கு என்ன மாத்திரை வேணும்? எனக்குலாம் ஒரு மாத்திரையும் வேண்டாம். இங்க என் தம்பிட்ட ஐயாவுடைய திருநாமமும் பதமும் இருக்கு. சரி. அப்படி தோளிலே தொட்டில் கட்டி துடையதலை நடைபலைக்கு வேலம்மாள் வெண்கொடியானவா முடி சுட்டு பெருமாளை இன்னும் எப்படி வளர்த்துகிறார்கள் தெரியுமா? எப்படி அம்மா? வேலம்மாள் வெண்கொடியா வேலம்மாள் வெண்கொடியா முடி சுட்டு பெருமாளை நாலு ஒரு மேனையுமா பொழுது ஒரு வண்ணமுமா ஒரு மேடையுமா ஒரு வண்ணமுமா ரொம்பேரை சந்திரன் போலத்து வர பெண்கொடியா ஒரு வயதா இருவயதா 103 வயதுமாச்சு 3 நல்ல வயதனில 3 நல்ல முடியிறக்கி காது குத்தி நல்ல வயதனில இறக்கி காது குத்தி நல்ல வயதனில ஓடி விளையாடுவா 5 நல்ல வயதுமாச்சு 5 நல்ல ஆபரணங்கள் சுடுவாரா முடிசூடுமாள் பெருமாளுக்கு சரி நாலு ஒரு மேனியுமாக பொழுது ஒரு வண்ணமுமாக சரி வளரும் பீரி சந்திரம் போல வளர்த்து வருகின்றார்கள். அதாவது அந்த காலத்துல சரி ஆங்கிலேயருடைய ஆட்சியில திருவாங்கூர்ல சரி அதாவது யார் ஆண்டு வருகிறா? சோதி திருநாள் ஆண்டு வராரு. சரி அப்படி ஆண்டு வரும்போது ஜாதிய கொடுமை, அதாவது உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, சரி அதாவது இந்த சான்றோர்கள் நாடார்கள்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி இவங்களை பல கொடுமைகள் செய்தாங்க. சரி பெண்கள் சேலை கட்டலாம், ஆனா மார்புல சேலை போட முடியாது, சேலை போடக்கூடாது, பொது கிணத்துல தண்ணி எடுக்க முடியாது, சரி ரோட்ல பொது வெளியில நடந்து போக முடியாது. இப்படி கொடுமைகள் நிறைந்த ஆட்சியை திருவாங்கூர் சரி மன்னன் அங்கே சோதி திருநாள் அரசாட்சி செய்து வரக்கூடிய நேரம். ராஜாவுடைய வீட்டுல பிறக்க குழந்தைக்கு தான் இப்படி பேர் வைக்கலாம். சாதாரண வீட்டுல தாழ்த்தப்பட்ட குடும்பத்துல ஒரு பிள்ளை பிறந்ததுன்னா இந்த பேர் வைக்க கூடாது, முடிசூடும் பெருமாள்னு பேரை கொடுக்க கூடாது. சரி அப்படி பேர் கொடுத்தா அது அரசாங்கத்துல பெரிய குற்றமாயிரும். ஆமா அப்படி நேரத்துல தான் இங்க முடிசூடும் பெருமாள்னு பேர் கொடுத்திருக்காங்க. சரி சரி அப்படி முடிசூடுமாள் பெருமாளை ஆமா 1 வயசாச்சு 2 வயசாச்சு சரி 3 வயசுல ஆமா முடியிறக்கி காது குத்தியாச்சு. சரி அதாவது என்ன அந்த காலத்துல எல்லாம் 3 வயசுலதான் சரி மொட்டை போட்டு காது குத்திருக்காங்க. ஆனா இந்த காலத்துல என்ன பிறந்து 9 மாசம் ஆயிரப்படாது. 9 மாசம் ஆயிட்டுனா என்ன பண்ணுதாங்க? எப்போ மொட்டைய போடுவோம், எப்போ இவனுக்கு முடிய இறக்கி காதை குத்த, எப்போ காதை குத்தி போடுவோம். சரி அப்படின்னு எதுக்கு தெரியுமா நினைக்காங்க? அப்படியாவது அவன் சேட்டை குறைதான்னு பாப்போமே. 9 வயசுல சேட்டையை ஆரம்பிச்சிருந்தானே, 9 மாசத்துல இந்த பாடுபடுத்தி எடுக்கான். சரி அப்போ முடிசூடு பெருமாளுக்கும் 3 வயசுல முடியிறக்கி காது குத்தியாச்சு. சரி ஆனா நம்ம இந்த காலத்துல 3 வயசு பிள்ளைய நம்ம என்ன செய்தோம்? என்ன பண்ணுதோம்? 3 வயசு பிள்ளைய காலையில எழுப்பி சரி எந்தில எந்திப்பி அம்மா எனக்கு தூக்கம் வருது, தூங்கப்படாது எந்தி தூக்கம் வருது. காலையில 6 மணிக்கு எழுப்பி சரி பாத்ரூமுக்குள்ள தள்ளி வரல இருந்தாத்தான் நீ வெளியில ஒண்ணு பாத்துக்கோ. சரி கதவை திறந்து இருந்தாத்தான் நீ சொல்லணும் என்கிட்ட.
ஆமா அப்படின்னு சொல்லி 6 மணிக்கு அந்த பயலை எழுப்பி உள்ள தள்ளி இருக்க வச்சு சரி குளிக்க வச்சு அந்தால டைய மாட்டி யூனிஃபார்மை போட்டு சரி அந்தால பேக்க மாட்டி ஒரு லஞ்ச் பேக்கையும் கொடுத்து ஷூவைய மாட்டி சாக்ஸைய மாட்டி அந்த ஆள ஒரு மஞ்ச வண்டி அலையும் பாருங்க. அது என்ன மஞ்ச வண்டி? மஞ்ச வண்டினா என்னன்னு தெரியுமா? என்ன வண்டி? என்ன வண்டி? நாங்க மஞ்ச வண்டியில போவல. ஸ்கூல் வேன். மஞ்ச வண்டியில தூக்கி அந்த ஆளத்துக்கு ஒச்சி அறிவா போடு. நான் போம்னேன். கேட்டுவா டாடா. போம்னேன். வாவேல என்ன சொல்லிட்டு போவான்? நீ எல்லாம் எனக்கு அம்மே இல்ல. எனக்கெல்லாம் அம்மாயா வீட்ல வரக்கூடிய நேரத்துல நீ இப்படி போய் சொல்லிட்டு இருக்கே நீ. இளைய பிள்ளை அம்மே இல்ல அப்படினு போவான். ஒரு 3 வயசு பிள்ளைய கொண்டு தூக்கி அனுப்புனா அந்த பிள்ளை என்ன செய்யும்? என்னையா தெரியும்? 1ஆம் கிளாஸ் போமுன்னே அந்த பையன் 3 படிப்பு படிக்கான். ஆமா. எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜிங்காங்க. நாங்கெல்லாம் 5 வயசுல பால்வாடியில 10 நாளைக்கு போனா 10ஆம் பக்கம் போகல. என்ன செய்ய? இந்த காலத்துல இப்படி பாடா படுத்தாங்க பிள்ளைகளை. உள்ள மம்மின்னு சொல்லதுக்கு எவ்வளவு 50,000 செலவாகுது? 50,000. மம்மி டாடி மம்மின்னு சொல்லல நினைச்சுக்கிடுங்க. கோவம் எப்படி வரீங்க? இல்ல ஒரு எத்தனை ரூபாய் செலவழிச்சு படிச்சிட்டு அம்மான்னு சொல்லுதே. அம்மான்னு சொல்லுதல மம்மின்னு சொல்லு. ஏத்த விட்டு பிள்ளை எப்படி மம்மின்னு கூப்பிடுது? மம்மி அம்மின்னு கூப்பிடணுமா? பாருமா எப்படி இருக்கு? உங்க அம்மா எப்படிமா கூப்பிட்ட? நாளை எங்க அம்மாவை அம்மான்னு தான் கூப்பிடுவோம். அப்ப உங்க அப்பா இங்கிலீஷ் படி சேர்க்கல. நாங்க இங்கிலீஷ் மீடியம் போகல. கரெக்ட். அப்படி முடிச்சுடும் பெருமாளுக்கோ சரி 5 வயசு ஆச்சு. ஆடை 6 நாளெல்லாம் சொல்லி இருக்கிறார். ஓ சரி 5 வயசு முடிஞ்சு 6 வயசு பிறக்க போகுது. இந்த செய்தியானது எங்க தெரியுது? மன்னனுக்கு தெரியுது. சரி மன்னன் காது கேட்டுது. கேக்கு. அதாவது சான்றோர் குலம் நாடார்கள் இனத்துல இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஆமா. முடிசூடும் பெருமாள்னு பேர் வச்சிருக்காங்க. என்ற செய்தியானது யாருக்கு போகுது? சோதி திருநாள் மன்னனுக்கு போகுது. சரி. திருவாங்கூர் மன்னன் பார்த்தான். அதாவது இவங்க இருக்கக்கூடிய அந்த பூவண்டர் தோப்புக்கு அங்க அந்த இடத்துக்கு உள்ள பொறுப்பு யாருக்கு? பூவண்ட கோனார். அவர் அரசாங்கத்துல முக்கியமான மந்திரி. உடனே அவரை அனுப்பி ஐயா அங்க தாழ்த்தப்பட்ட இனத்துல முடிசூடும் பெருமாள்னு பேர் வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். அது என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்க. உடனே அவர் வராரு. வந்து அந்த பொன்னப்ப நாடார் வெயிலம்மாள் இடத்துல சொல்றாரு. சரி எம்மா முடிசூடும் பெருமாள்னு சொல்லி பேரை நீங்க வைக்க கூடாது. மன்னன் சோதி திருநாளுடைய கட்டளைப்படி பேரை மாத்துங்க. இது மன்னர் பரம்பரையில் வைக்கக்கூடிய பேரு. பேரை மாத்த முடியுமா? முடியாதா? அப்படி என்று சொல்லி அந்த பூண்ட கோனார் வந்து இவங்களுக்கு பாதுகாப்பா இருக்காரு. உடனே அந்த பேரை எப்படி மாத்துதாங்க? எப்படி மாத்துனாங்க? முடிசூடும் பெருமாளுங்க கூடிய பேரை முத்துக்குட்டின்னு பேரை மாத்துறாங்க. சரி அப்படி முத்துக்குட்டி பாலகனும் ஆமா 6 வயசு ஆச்சுன்னு சொன்னா சரி ஆள் வளர்ந்தால் மட்டும் போதாது, அறிவு வளரணும். சரி அறிவு வளரணும்னா எங்க கொண்டு சேர்க்கணும்? பாடகசாலையில கொண்டு படிக்க வைக்கணும். சரி 5இல் விளையாதது 50இல் விளையாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப முத்துக்குட்டி பாலகனானவர் எப்படி படித்தருகிறார்கள் தெரியுமா? எப்படி அம்மா? 6 நல்ல வயது நீல அரிசுவடி தான் படித்தார். 7 நல்ல வயது நீல என் சுவடி தான் படித்தார். 7 வயது நீல வயதுக்குள்ள இலக்கணமும் தான் படித்தார். 10 நல்ல வயதுக்குள்ள அவர் பலகளையும் தான் படித்தார். வயதுக்குள்ள
வெண்கொடியானவர் சரி 6 வயசாச்சு அரிசுவடி தான் படித்தார். அரிசுவடி படித்தார். 7 வயசாச்சு என்சுவடி தான் படித்தார். அப்பவும் உயர்ந்த ஜாதி பிள்ளைங்க படிக்கக்கூடிய இடத்துல இவர் போய் இருக்க முடியாது. ஆமா. அந்தணர்கள், வேதியர்கள், பிராமணர்கள் இருக்கக்கூடிய பள்ளியிடத்துல போய் படிக்க முடியாது. சரி. அவங்க பெஞ்சில உட்கார்ந்துருந்தா அவங்க கீழே தான் உட்காரணும். அப்படியெல்லாம் ஜாதிய கொடுமை இருக்கக்கூடிய நேரத்துல ஸ்கூல்ல போய் முத்துக்குட்டி படிக்காரு. சரி சரி. அப்படி ஆமா 6 வயதுக்குள்ளே அரிசுவடி தான் படித்தார். படித்தார். 7 வயதுக்குள்ளே சரி என் சுவடியை தான் படித்தார். 10 வயதுக்குள்ளே பல கலைகளையும் தான் படித்தார். ஓ, படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இவர் எண்ணமெல்லாம் எப்படி போகுது தெரியுமா? எப்படி போகுது? எதற்கு உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு சொல்றாங்க? எதுக்கு பிரிக்காங்க? உலகத்திலே ஆண் ஜாதி பெண் ஜாதி தானே. ஆமா. எதுக்காக உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள்னு பேசுறாங்க? எதுக்கு பேசுறாங்க? எதுக்கு நம்மள பொது வழியில போனோம்னு சொன்னா அந்த காலத்துல சரி உயர்ந்த ஜாதிக்காரங்க வராங்கன்னு சொன்னா தாழ்ந்த ஜாதிக்காரங்க துண்டு வேட்டி வச்சிருந்தாங்கன்னு சொன்னா எடுத்து இடுப்புல கட்டணும். சரி, இடுப்புல கட்டணும். கட்டிட்டு இப்படி குனிஞ்சு கும்பிட்டு நிக்கணும். இப்படியெல்லாம் ஜாதிய கொடுமைகள் எதுக்கு நடக்கு அப்படி என்று சொல்லி பாடக சாலையில படித்துக் கொண்டிருக்கும் போதே முத்துக்குட்டி நினைக்காரு. சரி, அப்படி முத்துக்குட்டி படிச்சுட்டு வரும் பொழுது ஆமா இளைஞர்களை எல்லாம் கூப்பிடுதாரு. சரி ஐயா, என்ன எல்லாரும் இங்க வாங்க. என்னய்யா? எதுக்கு துண்டை போட்டு கூணு கும்பிடு போட்டு எதுக்கு கட்டிட்டு நிக்கிய? இல்லையா, உயர்ந்த ஜாதிக்காரங்க வரும்போது துண்டை இடையில தையா கட்டணும். துண்டெல்லாம் இடையில கட்ட வேண்டாம். அப்ப என்ன செய்யணும்? நீங்க துண்டை அவுத்து தோல்ல போடுங்க. துண்டை அவுத்து தோல்ல போடுங்க. ஓ, துண்டை அவுத்து தலைப்பாகையா கட்டுங்க. எல்லாரும் மன்னர்கள் தான். எல்லாரும் மக்கள் தான். எல்லாரும் இந்த நாட்டின் மன்னர்கள். அப்புறம் தான் எல்லாரும் துண்டை என்ன செஞ்சாங்க? தலைப்பா கட்டுதாங்க. தலைப்பா கட்ட ஆரம்பிச்சாங்க. ஆமா. இப்படி 15 வயதாச்சு. சரி, மருத்துவாள் மலையில சென்று முத்துக்குட்டி போய் தியானம் பண்றாரு. சரி, உலக ஜாதிய கொடுமை மாறணும், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு இருக்கக்கூடாது என்று மருத்துவாள் மலையில சென்று முத்துக்குட்டி போய் தியானத்துல போய் உட்கார்ந்தாரு. இப்போ இதெல்லாம் யாருக்கு தெரியுது? உயர்ந்த ஜாதியினர்கள்லாம் பார்த்தாங்க. ஆகா, இந்த முத்துக்குட்டி இப்படி பிறந்து நம்ம உயர்ந்த ஜாதிக்கு இருக்கக்கூடிய மதிப்பை கெடுத்துக்கிட்டுலாம் இருக்கான் அப்படின்னு சொல்லி, அப்ப இந்த முத்துக்குட்டிய நாம என்ன செய்யணும்? பேசினாலும் கேட்க மாட்டேங்க. அதனால இவனை கொலை செய்தா என்ன? என் உயர்ந்த ஜாதி வகுப்பினர் அத்தனை பேர் ஒன்று கூடி முத்துக்குட்டிகிட்ட போய் சொல்றாங்க, உனக்கு விருந்து வைக்கணும்னு ஆசைப்படுதோம். மருத்துவல் மலையில கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு முத்துக்குட்டி உனக்கு நாங்க விருந்து சாப்பாடு தரணும்னு நினைக்கும், நீ அங்க வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்துக்குட்டிக்கு தெரியாதா, நாராயணன் அருளால சம்பூர்ண தேவன் தானே முத்துக்குட்டியா பிறந்திருக்காரு, நீங்க எதுக்கு கூப்பிடுதீங்கன்னு எனக்கு தெரியும், வாரேனா அப்படின்னு சொன்னாரு. மருத்துவல் மலைக்கு கூட்டு போய் அங்க காய்கறிகளை எல்லாம் கொண்டு வந்து சாப்பாடு சமையல் நடக்கு. சமையலை முடித்து கொஞ்சம் சாப்பாட்டை தனியா எடுத்து முத்துக்குட்டிக்கு அதுல விஷத்தை வச்சு நஞ்ச கலந்து முத்துக்குட்டிக்கு கொடுத்தாங்க. முத்துக்குட்டிக்கு தெரியாதா, சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு சுத்தி நிக்க உயர்ந்த ஜாதி வகுப்பினர் பார்த்தாங்க, இன்னும் சாவலிய அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கடவுளை கொல்ல முடியுமா? எப்படி நடக்கக்கூடிய விஷயமா? அவரு அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. அத்தனை பேரும் பயந்து ஓடினாங்க. இப்படியாக நடந்து கொண்டிருக்கின்றது. சரி, அப்படி ஆமா முத்துக்குட்டிக்கு 15 வயசாச்சு. 15 வயசாச்சு. 15 வயசுல சரி உடம்பு நிலை சரியில்லாம 1 வருஷமா படுத்த படுக்கையா வீட்டுல இருக்காரு. ஓ, 15 வயதை கடந்து 22 வயசு ஆகும்போது உடம்புக்கு முடியல. ஆமா, அதாவது எழுந்து நடமாட முடியல. சரி, கர்ம வினைக்கு கர்ம நோய்க்கு ஆட்பட்டார். சரி, படுத்த படுக்கையா இருக்க. அப்ப மக்கள் எல்லாம் பார்த்தாங்க. சரி, ஐயோ, நமக்காக உயர்ந்த ஜாதி வகுப்பினரிடத்திலே நமக்கு எவ்வளவோ நல்லது செஞ்ச முத்துக்குட்டி படுத்த படுக்கையா ஆயிட்டாரு. 1 வருஷ காலமா இப்படி இருக்காரு. இனிமே இவர் எப்ப எழுந்து நடப்பாரு, நம்மளை எப்ப காப்பாத்த போறாரு அப்படி என்று சொல்லி அந்த பூவண்டன் தோப்புல மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இரவு வேளையில ராமாயணம் மகாபாரதம் இப்படி புஸ்தகங்களை எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இரவு நடுசாம வேலையாச்சு. நேரம் போய்கிட்டே இருக்கு. அப்படி எல்லாத்துக்கும் தூக்கம் வருது. வருதுல்ல தூக்கம் உங்களுக்கும்? அப்படி எல்லாரும் தூங்கி கொண்டு இருக்கின்ற போது அர்த்தசாம நேரத்தில் என்ன நடக்குன்னு தெரியுமா? அர்த்தசாம நேரத்தில்
ஐயா பார்க்கடலில் பள்ளி கொண்ட அந்த பச்சை மால் நாராயணே அலைகடலில் பள்ளி கொண்ட எங்கள் ஆதி நாராயணே இந்த வெயிலாளோட கனவேதியில எங்க நாராயணே வாராரே யார் வாரா நாராயணே வாரா ஐயா சங்கு நல்ல சக்கரம்மா ஏ எம்பெருமாள் நாராயணே இந்த வெயிலாளோட கனவில் வந்து நீ அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம் நான் நாராயணே வந்திருக்கேன் உந்தன் மகன் முத்துக்குட்டியை எம்மா திருச்செந்தூர் தன்னதியில மாசி திருவிழாவும் நடக்குதம்மா 1008ஆம் ஆண்டதியில மாசி 19ஆம் தினமதி நீ திருச்செம்பதி தன்னதியில முத்துக்குட்டியை நீ அழைத்து வந்தா நோய்கள் மாறும் அம்மா அந்த நொம்பலங்கள் தீரும் அம்மா சரி அப்படி வேலம்மாள் கனவுல வந்து வேலம்மாளுடைய கனவுல எம்பெருமாள் நாராயணன் வந்து சொல்கிறார். நாராயணமூர்த்தி அர்த்தசம நேரத்திலே சொல்கிறார். அம்மா வேலம்மா, அம்மா நீ கவலைப்பட வேண்டாமா, வருத்தப்படாதம்மா. உன் மகனை முத்துக்கொட்டியை சரியாக்கி தருவது சரி என்னுடைய கனவு, என்னுடைய பொறுப்பு. ஆனா நீ எங்க அழைச்சிட்டு வரணும் சொல்லுமா? நீ எங்க அழைச்சிட்டு வரணும்? திருச்செந்தூர் கடலுக்கு அழைத்து வர வேண்டும். ஓ, கடற்கரையில திருச்செந்தூர்ல மாசி 19 திருவிழா நடக்கு. ஆமா, 1008ஆம் ஆண்டு. சரி, மாசி 19ல சரி கடற்கரை ஆண்டி முருகனுக்கு திருவிழா நடக்கு. உன் பிள்ளைய நீ அங்க கொண்டு வந்தேன்னு சொன்னா உன் பிள்ளையுடைய நோயின் பிணிலாம் தீருமா. வருத்தப்படாத தாய் என்று நாராயணமூர்த்தி கனவுல வந்து வெயிலாள் கனவுல வந்து சொல்கின்றார். சரி, அப்படி என்று சொல்லும் பொழுது ஆமா வேலம்மாள் வெண்கொடியானவா, ஆமா முத்துக்கொட்டி பாலகனை எப்படி தூக்கிட்டு வருகிறார்கள் தெரியுமா? அந்த வெயிலாள் கனவுல வந்து சொன்ன உடனே தூங்கி முழிச்சா பக்கத்துல இருந்த தூங்கிட்டு இருந்த சொந்த பந்தத்தெல்லாம் எழுப்புனா. சரி, ஏம்மா எந்திரிங்கம்மா, நான் ஒரு கனவு கண்டேம்மா. என்னம்மா கனவு கண்ட? இப்படி நாங்க வணங்கக்கூடிய பொன்னப்ப நாராயணன் கனவுல வந்தாருமா. சங்கு சக்கரத்தோட காட்சி அளித்தாரு. சரி, என் பிள்ளைக்கு இப்படி நோயா இருக்குன்னு நான் வருத்தப்பட்டிருந்தேனா, அப்ப நாராயணன் சொன்னாரு 1008ஆம் ஆண்டு மாசி 19ஆம் தினத்தில் திருச்செந்தூர் பதியில திருவிழா நடக்கு. உன் பிள்ளைய அங்க கொண்டு வந்தேன்னு சொன்னா கர்ம நோய்கள்லாம் மாறுமா. அப்படி நீ நாராயணன் என் கனவுல வந்து சொன்னாரம்மா. ஆகையால இப்ப வந்து மாசி 14ஆம் தேதி சொன்னது. நாம 19க்குள்ள திருச்செந்தூருக்கு நடந்து போகணும். நம்ம பிள்ளையை எப்படிமா கொண்டு போறது? என் பிள்ளை நடக்க முடியாத, என் பிள்ளைய தூக்கி செமக்க முடியாது. அப்படி என்று சொல்லும் போது உடனே பொன்னப்ப நடார் சொல்கிறார், எம்மா பிள்ளைய தொட்டில் கட்டி தூக்கிட்டு போவோமா என்று சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்று கூடி அவள் பொறி கடலை கருப்பட்டி எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு எங்கள் ஐயா முத்துக்கட்டி சுவாமியை தொட்டிலே சுமந்து கொண்டு அந்த பூண்ட தோப்பை விட்டு எங்கே வருகின்றார்கள் தெரியுமா? அந்த பூவண்டன் தோப்பை விட்டு தொட்டிலே சுமந்து கொண்டு பொன்னப்ப நாடர் வெயிலம்மாள் நாம திருச்செந்தூர் போகணுமே என்று தொட்டிலையோ சுமந்து வாரா. திருச்செந்தூர் போகணுமே, ஐயோ தொட்டிலையோ சுமந்து.
திருச்செந்தூர் வார போது எங்க நாராயணனை பார்க்காரு நமர்க்காக கூடிய சடலம் வந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் அந்த சடலத்தை கடலுக்குள்ளே அழைத்து வருவதற்கு ஐயா கலை மூனி ஞான மூனி என்று 2 பேரை தான அழைத்து எங்கள் ஐயா நாராயணே கலை முனி இடமதில கலை முனி யானமதில எங்க நாராயணே சொல்லுதாரு. அந்த நல்ல வேலையில திருச்செந்தூர் கடலதீல வேளம்மா வெண்கொடியா முத்துக்குட்டி பாலகே தூக்கி கொண்டு வரபோது முத்துக்குட்டி பாலகே எழுந்து மெல்ல இருக்காரு முத்துக்குட்டி பாலகே திருச்செந்தூர் கடலதீல எழுந்து மெல்ல நடக்காரு ஓட்ட நல்ல ஓட்டமாக ஓட்ட நல்ல ஓட்டமாக ஓடுதாரே முத்துக்குட்டி ஐயோ அப்படி திருச்செந்தூர் கடலிலே வரும் பொழுது கடற்கரை ஓரத்தில் எங்கள் ஐயா முத்துக்குட்டியை சுமந்து வரும்போது முத்துக்குட்டி ஃபர்ஸ்ட் நடக்க முடியாம இருந்தாரு. தொட்டில இருக்காரு பாருங்க. தொட்டில எழுந்து அந்தால உட்கார்ந்தாரு. தொட்டில எழுந்து உட்காருவதை கண்டார்கள் எல்லோரும். உடனே பார்த்தா வேலம்மா எம்மா வேலம்மா நம்ம மகன் படுத்த படுக்கையாலாம் இருந்தா ஐயோ இப்ப எந்திரிச்சு உட்காருதானே. தொட்டில என் பிள்ளை எந்திரிச்சு உட்கார்ந்துட்டானே. எந்திரிச்சு உட்கார்ந்தாரு. அப்படி எந்திரிச்சு நடக்காரு. மறுபடியும் எங்க பொன்னப்ப நாராயணன் சொன்னது தப்பா போகலையே அப்படின்னு சொல்லி கூடியிருந்த மக்கள்லாம் சொல்லாங்க. என்ன சொல்றாங்க? என் வெயிலால் நீ கண்ட கனவு தப்பா போகல. பொன்னப்ப நாராயணே உனக்கு உன் பிள்ளைய நல்லபடியா ஆக்கிடுவாரம்மா அப்படி என்று சொல்லி மக்களை நான் பேசும்போது திருச்செந்தூர் கடற்கரை ஓரத்துல வந்தாங்க. அப்படி வரும்போது தொட்டில கீழே இறக்குதாங்க. தொட்டில கீழே இறக்கி வைக்கும் போது அந்த கலைமுனியும் ஞானமுனியும் பார்த்தார்கள். கலைமுனியும் ஞானமுனியும் நாராயணமூர்த்திக்குரிய சடலம் வந்து விட்டது. இதை கொண்டு நாம கடலுக்குள்ள நாராயணனிடத்திலே சேர்க்கணும் என்பதாக சொல்லி அந்த கலைமுனியும் ஞானமுனியும் தொட்டில் பக்கத்துல வராங்க. தொட்டில் பக்கத்துல வரும்போது இந்த முத்துக்குட்டிக்கு தெரியாதா அந்த கலைமுனி ஞானமுனி என்பது? தொட்டிலை விட்டு இறங்கினார். இறங்கி நடக்க ஆரம்பிச்சாரு. நடக்க ஆரம்பிச்ச உடனே வெயிலாள் பார்த்தா பொன்னப்ப நடார் பார்த்தார். ஆகாய பிள்ளை நடக்கானே நாராயணன் சொன்ன மாதிரி நடந்து போறானே என்று சொல்லும் போது கலைமுனியும் ஞானமுனியும் பார்த்தார்கள். இவரை கொண்டு போய் கடலுக்குள்ள சேர்க்கணும் என்பதாக சொல்லி அந்த கலைமுனி ஞானமுனி ஞானமுனி கலைமுனி ஞானமுனி முத்துக்குட்டியை அழைத்து கொண்டு கடற்கரை பக்கத்தில கால்நடையாக நடந்து வாரா. அப்படி கடற்கரை பக்கத்தில கலைமுனி ஞானமுனி முத்துக்குட்டியை அழைத்து வாரா. அப்ப நடந்து வந்த முத்துக்குட்டி வேகமா ஓடுதாரு. திருச்செம்பதி கடலுக்குள்ள முத்துக்குட்டி ஓடி வாரா.
அப்ப அம்மையான வெயிலம்மா அவ அழுது புலம்புதாளே என் மகனே ஓடாதப்பா ஏ கடலுக்குள்ள போகாதப்பா இந்த அழுது புலம்புதாளே அழுது புலம்புதாளே ஆயிழையாள் வெயிலம்மா ஆமா முத்துக்குட்டியானவர் ஓட்டமா ஓடுதாரு. ஓடும்போது கடற்கரையில இருந்தவங்க எல்லாம் பார்த்தாங்க, ஐயோ முத்துக்குட்டி கடலுக்குள்ள ஓடுதாரு. எப்பா மகனே ஓடாதப்பா, கடலுக்குள்ள போகாத, கடலுக்குள்ள போகாதப்பா. கடலுக்குள்ள போன புள்ள திரும்பி வருமா? வர முடியாத, கடலுக்குள்ள போனா என் பிள்ளை பொம்பா போயிருவானே. இந்த வெயிலால் அழுவுதா, சொந்த பந்தங்கள் எல்லாம் போகாதன்னு அழுவுதாங்க. ஆமா. ஆனா கலைமுனியை ஞானமுனியை முத்துக்குட்டியை அழைத்து கொண்டு எங்க போனாங்க? முத்துக்குட்டியை அழைச்சி கொண்டு கடலுக்குள்ளே கூட்டார்கள். கடலுக்குள்ளே சென்றார்கள். சீரியல் லைட்டும் முக்கியம், அதுவும் முக்கியம். மைக் செட்டும் முக்கியம். ஆமா, அது அந்த காலத்துல இருந்துச்சு. சரி, ஆனா இந்த காலத்துல ஒரு கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னா என்னம்மா செண்டாமேளம் கண்டிப்பா இருக்கணும். ஓ, செண்டாமேளம் இங்க இருந்தது, ஆனா இப்ப இல்ல. இப்ப இல்ல அப்படிதானே? வாகனத்துக்கு இருந்தது, இருக்கணும். ஆமா, ட்ரம்ஸ் இருக்கணும், இருக்கணும். கச்சேரி இருக்கணும், சரி. ஆடல் பாடல் இருக்கணும், சரி. டிஜே இருக்கணும், இருக்கணும். இந்த காலத்துல ஒரு கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னா ஆமா இவ்வளவு இருந்தா தான் கல்யாணத்தை முடிக்காங்க. முடிக்க முடியும். கல்யாணம் முடிஞ்சு பெண்ணு மாப்பிள்ளையும் மேடையில ஆடணும். அது யாரு ஆட வைக்காங்க? அப்படி பெண்ணையும் மாப்பிள்ளை, பெண்ணு மாப்பிள்ளையும் ஆடினா கூட தப்பு இல்ல. சரி, பெண்ணை பத்தி அம்மாளும் ஆடுதாளே, மாமியா அவா கடந்து ஏக்க ஆடுதா, மாமியாலும் மருமனும் ஆடுதாவா, மாமனார் வேடிக்கை பார்க்காரு, அவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. கொழுந்தி ஆடுதா, இப்போ யூடியூப்ல வந்தது இல்ல பாருங்க ஐயா. இது என்ன கட்ட, அது என்ன கருத்துனே தெரியல, வருதுல்ல, நடக்கட்டும். அது இப்ப சேனல்காரங்களை கூட்டியாந்து கல்யாணத்தை நேரே எடுத்து அவங்களும் இப்போ போட ஆரம்பிச்சாச்சு. யூடியூப் சேனல் யாழி டிவியில போடுதாங்க, நம்ம சித்தி டிவியில போடுதாங்க. ஆமா, எல்லா டிவிலையும் நடக்கு. பாரு என் பொண்டாட்டி எப்படி ஆடுதா பாரு. அதானே, என் மருமகனும் என் பொண்டாட்டி எப்படி ஆடுதா பத்தியா? வீட்டுக்குள்ள மட்டுமா ஆடுதா, வீட்டுல தெருவுல வந்து ஆடுவா. சண்டை போடுது, அப்படி செடுத்துக்க போடுவாங்க. நடக்கலையா? நடக்கு. என் வீட்டுக்காரிய நல்லா எடுத்து போடு. எதையுமே ஒளிச்சு மறைச்சு செய்யவே முடியாது. சரி, அப்போ சுவாமி தோப்பிள்ளை அலங்காரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பாக்கு மரத்தை கொண்டு பக்கம் எல்லாம் அலங்கரித்தார்கள். சரி. தென்னை மரத்தை கொண்டு தெருக்கள் எல்லாம் அலங்கரித்தார்கள். சரி. அப்படி வண்ண வண்ண மலர்களை கொண்டு சரி வகையுடனே அலங்கரித்தார்கள். வைகுண்ட சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடக்க போது சாமி தோப்பிள்ளை சொன்ன உடனே ஐயாவுக்கு என்னெல்லாம் கொண்டாடுறாங்க? என்னதெல்லாம்? பிட்டு. சரி. அதாவது கொழுக்கட்டை, அவங்களுக்கு பிடிச்ச பண்டங்கள் எல்லாம் ஐயா கொண்டாந்து வைக்காங்க. சரிங்க. பழ வகைகள், பூ வகைகள். ஆமா, இப்போ வெள்ளிக்கிழமை கொண்டு வந்துருப்பாங்கல்ல ஐயாங்க. அப்படித்தானே? தேன் குழல், முறுக்கு, அதிரசம், பூந்தி, இனிப்பு பலகாரங்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க ஐயாவுக்கு. வருது, வரட்டும். அப்படி சுவாமி தோப்பிலே சரி ஐயா வைகுண்டர் சுவாமியானவர் ஆமா சப்தகன்னிகளை திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஐயா வைகுண்டர் எப்படி திருமணம் முடித்தார் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா? சுவாமி தோப்பே தன்னதில ஏ தன்னதில இந்த வைகுண்டரும் யாது செய்வாய் தன்னதில சுவாமி தோப்பே தன்னதில வைகுண்ட சுவாமியோ சப்தகன்னி மார்களை திருமண முடிக்க வேண்டும் என்பதாக மனதில் எண்ணி ஐயாவனே வைகுண்டே திருமாங்கலியம் தானெடுத்து திருமாங்கலியம் தானெடுத்து செய்வாரா அம்மோ அம்மா
சுவாமி தோப்பிள்ளை சரி ஐயா வைகுண்டர் சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஆமா யார் யாரெல்லாம் வரான்னு சொன்னா யாரு விநாயகப்பெருமே வராரு சரி முருகன் வராரு சரி சிவபெருமான் வராரு நாராயணன் வருவாருல்ல எல்லாரும் வந்தாச்சு பகவதி வாரா சரி பார்வதி வாரா ஆமா எல்லாரும் வந்து நிக்காங்க சரி அப்போ ஆமா கல்யாணத்தை முடிக்க வேண்டும் என்று சொல்லி மாப்பிள்ளையாக எங்கள் வைகுண்ட சுவாமி அலங்காரம் செய்து மணமேடையிலே வந்து கொண்டிருக்கின்றார் சரி மணப்பெண்ணை அலங்காரம் செய்யணும்ல அப்படி சப்தகன்னிமார்களை எப்படி அழகா அலங்காரம் பண்ணுதாங்க எப்படி எப்படி அப்படி தங்க நகைகளை கொண்டு அலங்கரித்து சரி சப்தகன்னிமார்களையும் மணமேடையிலே அமர வைத்து ஐயா வைகுண்டரையும் மணமேடையில் அமர வைத்து ஆமோ வைகுண்ட சுவாமியானவர் எப்படி திருப்பூட்டுகிறார் தெரியுமா எப்படி அம்மா சுவாமி தோப்பு தன்னதியில சுவாமி தோப்பு தன்னதியில வைகுண்ட சுவாமியுமா திருக்கல்யாணம் முடிக்க வேண்டும் மாங்கல்யம் தான் வாங்கி மாங்கல்யம் சூடுவாரு கொலவ இந்த சுவாமி தோப்பு தன்னதியில வைகுண்ட சுவாமியுமா சப்தகண்ணி திருகளிற்று திருமாங்கல்யம் சூடுவாரா சகல பெண்கள் குலவை பாட பூக்களை தான் எடுத்து ஆண்டவன் சிவபெருமா பூக்களையும் தான் வாரிய வைகுண்ட சுவாமியுமா சப்தகன்னிமார்களுமா இரண்டு பேரும் தானே என்று திருமணத்தை தான் முடித்தார் ஆமோ ஆமோ அப்படி சுவாமி தோப்பு தன்னதியிலே சரி ஐயா வைகுண்ட சுவாமி சப்தகன்னி மகர்களை சங்கு சேண்டி முழங்க பஞ்ச வாத்தியங்கள் முழங்க எங்கள் ஐயா வைகுண்டம் அங்க மணமேடையில உட்கார்ந்திருக்கார் சப்தகன்னி மாதர்கள்லாம் உட்கார்ந்திருக்கா திருமாங்கல்யத்தை கையில் எடுத்து திருச்சரண சேர்த்தார் அப்படி சேர்க்கும் போது சகல பெண்கள் எல்லாம் குலவை பாட எங்கள் ஐயா வைகுண்ட சுவாமி சப்தகன்னி மாதர்களை திருமணம் முடித்தார் சப்தகன்னி மாதர்கள் 7 பேரையும் திருமணம் முடித்து இனி பகவதி அம்மனை திருக்கல்யாணம் முடிக்கணும் சரி என்று அம்பலப்பதிக்கு அழைத்து அவளையும் திருமணம் முடித்து மக்களுக்கெல்லாம் உபதேசம் சொல்லி ஆண்டாண்டுக்கு இந்த திருவிழாவை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பாராமல் எல்லாரும் ஒற்றுமையா இருந்து நடத்தணுப்பா அப்படி என்று சொல்லி மக்களுக்கெல்லாம் புத்திமதிகளை சொல்லி திருக்கல்யாணம் முடிந்து இருக்கும்போது மக்கள் எல்லாம் பார்த்தாங்க ஐயாவுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு இனிமே ஐயாவுக்கு கும்மி படிக்கணும் தன்னன்னானினம் தன்னானே போடு தன்னன்னாதினம் தன்னானே தன்னன்னாதினம் தன்னானே தன்னன்னானினம் தன்னானே போடு தன்னன்னாதினம் தன்னானே ஆலேலம் குமி ஆலேனோ ஆடி வரத பாருங்கய்யா நல்லா அசைந்து வரத பாருங்கய்யா அசைந்து வரத பாருங்கய்யா ஆடி வருகிற வைகுண்ட சுவாமியா வாழ்த்தி கும்மிய கொட்டுவமே கொலவ போட ஆளி இல்ல ஆடி வரத பாருங்கய்யா விளையாடி வரத பாருங்கய்யா விளையாடி வரத பாருங்கய்யா ஐயா விளையாடி வருகிற வைகுண்ட சுவாமியா வாழ்த்தி கும்மிய கொட்டுவமே ஆலேலம்
கும்மி ஆலேலோ கும்ப வாரத பாருங்கய்யா கும்பம் கொழுங்கி வாரத பாருங்கய்யா கும்பம் கொழுங்கி வாரத பாருங்கய்யா கும்பத்தில் வேறும் வைகுண்ட சுவாமியை ஒளிந்து கும்மிய கொட்டுவோமே ஆனந்த கும்மிய தோழி பண்ணே குதிரை வாரத பாருங்கய்யா குதிரை குதிச்சு வாரத பாருங்கய்யா குதிரை குதிச்சு வாரத பாருங்கய்யா குதிரை வேறு வைகுண்ட சுவாமிக்கு குனிந்த கும்மிய கொட்டுவோமே ஆலேலம் கும்மி ஆலேலோ வட்ட வட்ட சிறு பொட்டலில ரெண்டு வாலிப பெண்களும் தட்டோட வாலிப பெண்களும் தட்டோட ஆடி வருகிற வைகுண்ட சுவாமிய வாழ்த்தி கும்மிய கொட்டுவோமே தான தன தீன தன்னானே ஐயா நாலு தெருவில நாலு கும்பம் அம்மா போடு தெருவில பொண்ணு கும்பம் நடு தெருவில பொண்ணு கும்பம் எம்ம பொண்ணு கும்ப தெரு வைகுண்ட சுவாமிய குனிந்து கும்மிய கொட்டுவோமே போட்டு கும்மியடி ஏ கும்மிய ஜோலி பெண்ண சந்த கும்மிய ஜோலி பெண்ணு செய்ய கும்மிய ஜோலி பெண்ணு ஆடி வருகிற வைகுண்ட சுவாமிய வாழ்த்தி கும்மிய கொட்டுவோமே தான தன தீன தன்னானே யானை வரத பாருங்கய்யா யானை அசைந்து வாரத பாருங்கய்யா யானை அசைந்து வாரத பாருங்கய்யா யானை மேல் வரும் வைகுண்ட சுவாமிய குனிந்து கும்மிய கொட்டுவோமே ஆலேலம் கும்மி ஆலேலோ ஐயா ஒட்டக வாரத பாருங்கய்யா நல்ல வசந்து வாரத பாருங்கய்யா ஒட்டக வசந்து வாரத பாருங்கய்யா ஒட்டகமில் வெறும் வைகுண்ட சுவாமிய வாழ்த்தி கும்மிய கொட்டுவோமே ஆலேலம் கும்மி ஆலேலோ ஐயா வட்ட வட்ட சிறு பொட்டலில ரெண்டு வாலிப பெண்களும் தட்டோட எம்ம வாலிப பெண்களும் தட்டோட எம்ம கேட்ட வரந்தரும் வைகுண்ட சுவாமிய வாழ்த்தி கும்மிய கொட்டுவோமே தான தன தீன தன்னானே எம்மா கன்னி பெண்கள் எல்லாம் வாருங்கம்மா உங்க காலில கச்சைய கட்டுங்கம்மா எம்மா காலில கச்சைய கட்டுங்கம்மா எம்மா கிட்ட வரந்தரு வைகுண்ட சுவாமிய வாழ்த்தி கும்மிய கொட்டுவோமே ஆலேலம் கும்மி ஆலேலோ எம்மா சப்பர வாரத பாருங்கம்மா சப்பர சாய்ந்து வாரத பாருங்கம்மா சப்பர சாய்ந்து வாரத பாருங்கம்மா எம்மா சப்பர மேல் வரும் வைகுண்ட சுவாமிய வாழ்த்தி கும்மிய கொட்டுவோமே ஆலேலம் கும்மி ஆலேலோ ஐயா
மாறி பிறந்தத மாநாடு மாறி மக்கள் பிறந்தத தென்னாடு மாறி மக்கள் பிறந்தத நாடு மக்கள் பிறந்தத தென்னாடு நடு தாண்டிய மாறி அம்மைக்கு தேசமெல்லாம் கும்பி பாடுவோமோ தானதனதின தன்னானே வைகுண்ட சுவாமியுடைய திருக்கல்யாணம் முடிந்து ஈரேழு உலகத்தை ஒரு குடையின் கீழாக அரசாட்சி செய்ய வேண்டும் என்று பட்டாபிஷேகம் எல்லாம் எங்கள் ஐயா வைகுண்ட சுவாமிக்கு முடித்து ஹரிகோபால சீடரிடத்திலே கனவிலே சென்று நடந்த கதையெல்லாம் அகில திரட்டு அம்மானையாக எழுத வேண்டும் என்று சொல்ல அதன்படி அகில திரட்டு அம்மானையை எழுதுவதற்கு ஞானத்தை கொடுத்து எங்கள் ஐயா வைகுண்ட சுவாமி இனி ஒவ்வொரு இடங்களாக போய் அமர வேண்டும் என்று சொல்லி எங்கே வருகிறார் தெரியுமா? சாமி தோப்பு தன்னை விட்டு சாமி தோப்பு தன்னை விட்டு அந்த முத்திரி பதத்தில் தீர்த்தமாடி எங்க வைகுண்டம் வாராரு எங்கே எங்கே போவோம் என்று சாமி தோப்பு தன்னை விட்டு நாகர்கோவில் பாதையாக நாகர்கோவில் பாதையாக வைகுண்டம் வாராரு எங்கே நாமல் போவோம் என்று காவக்கிணறு தன்னை விட்டு நாங்கு நேரி தான் கடந்து திருநெல்வேலி பாதையாக எங்க வைகுண்ட சாமியும் தான் எங்கே நாமல் போவோம் என்று அந்த திருநெல்வேலி பாதையாக மேற்கு முகமா வாராரு மேற்கு முகமா வாராரு சீதபற்ப நல்லூர் விட்டு மாறாந்த பாதையாக பாலும் கூழும் பாதையாக வைகுண்ட சாமி வேகமாக வாராரே பாதையாக அப்போ ஆலங்குளம் தன்னை விட்டு வைகுண்டம் வாராரு எங்கே நாமல் போவோம் என்று ஆண்டிப்பட்டி தன்னை விட்டு ஆண்டிப்பட்டி தன்னை விட்டு இந்த சுப்பிரமணியபுரம் தன்னதியில ரோட்டுக்கு மேல்புறத்தில் ஒவ்வொரு இடங்களாக கடந்து எங்கள் ஐயா வைகுண்ட சுவாமி கண்ட கண்ட இடங்களெல்லாம் போய் நம்ம அமர வேண்டும். மக்களுக்கு இருக்கக்கூடிய அறியாமையை போக்க வேண்டும். கலிபிடித்து இருக்கின்ற மக்களுடைய கலியை அழிக்க வேண்டும். எல்லோரும் ஒரு தாய் பெற்ற பிள்ளையாக இருக்க வேண்டும். தலையிலே தலப்பாகை நெற்றியிலே நாமத்தோடு நேர் வழியாக ஒரு புத்தியாக மக்களை எல்லாம் அமர வைக்க வேண்டும் என்று சொன்னா கண்ட கண்ட இடங்களெல்லாம் நிழல் தாங்கலாக அமைக்க வேண்டும். பள்ளியறை பள்ளியறை என்று சொன்னா பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய இடம் தான். மக்கள் அத்தனையும் நம்ம அகில திரட்டு அம்மானையை ஏடாக இருக்கின்ற ஏட்டை அதை 10 நாள் திருநாள் நடத்தி மக்களுக்கு அதையெல்லாம் எடுத்து கூற வேண்டும். மக்கள் எல்லாம் அதன்படி நடந்து உலகமெல்லாம் அன்பாக வர வேண்டும். கலி முடிந்து தர்ம யுகமானது உலகத்திலே வர வேண்டும். அப்படி தர்ம யுகத்தை நிலைநாட்ட வைகுண்ட சுவாமியானவர் ஒவ்வொரு இடங்களாக இருக்க வேண்டும் என்று ஆலங்குளம் கடந்து ஆண்டிப்பட்டி பாதையாக சுப்பிரமணியபுரம் மாநகரிலே வந்து ரோட்டுக்கு மேற்கே கிழக்கு முகமாக இங்கு உள்ள மக்கள் அத்தனை பேர்களையும் இந்த ஊர் மக்கள் மட்டுமல்ல அத்தனை பேர்களையும் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஊர் பொதுமக்களையும் உலகத்திற்கே கடவுளாக வைகுண்ட சுவாமி வந்து கிழக்கு முகமாக இந்த 10 நாள் திருவிழாவை ஏற்றுக்கொண்டு தர்மம் தந்த மக்கள், தர்மத்திலே கலந்து கொண்ட மக்கள், எனக்கு பணிவிடைகள் செய்த மக்கள், என்னுடைய திரு ஏட்டை எடுத்து வாசித்து மக்களுக்கு விளக்க உரை கொடுத்த மக்கள் எல்லாருக்கும் வைகுண்ட சுவாமி நான் உங்களோடு இருப்பேன் என்று நான் உங்களோடே தான் இருக்கேன்.
என்று இங்கே கிழக்கு முகமாக கொடிமரத்தை அமைத்து பள்ளி அறையிலே வந்து எங்கள் ஐயா வைகுண்ட சுவாமி சந்தோஷமாக கிழக்கு முகமாக அமர்ந்தார்.